அந்த இரவு காற்று மிதமானதாக இருந்தது. காடுகளைச் சுற்றியுள்ள அந்த பழமையான வீட்டின் கதவை திறந்தபோது அங்கு உள்ளதை பார்த்து அனைவரும் பயந்தனர். கிஷோர், சஹாய், எலுமலை மற்றும் அலெக்ஸ் ஆகியோர் அந்த வீட்டிலுள்ள மர்மங்களை ஆராய விரும்பினர். ஆனால் அவர்கள் தாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆபத்துக்குள்ளாகிவிட்டனர். அந்த வீட்டில் ஒரு கில்லர், மிகவும் ஆபத்தானவன், ஒளிந்து கொண்டிருந்தான். அவன் அந்த வீட்டின் பின்னணி புனிதமானதல்ல. அதில் பலரின் உயிர்கள் பறிக்கப்பட்டன. கிஷோர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த கில்லரை எதிர்கொள்வதற்கான திட்டம் ஒன்றை வகுத்தான். ஆனால் எலுமலை அவன் மனதில் ஒரு பயத்தை உணர்ந்தான். பார், நாம் இங்கு இருக்க வேண்டாம் என்றான் அவன். இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நாம் அறியவில்லை. அவர்கள் அனைவரும் அச்சம் அடைந்தனர். ஆனால் சஹாய், நாம் ஒருவருக்கொருவர் உதவினால் நாம் அதை எதிர்கொள்வோம் என்றான். அவர்கள் அனைவரும் உறுதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் யாரும் கில்லரை எதிர்கொள்ள தயாராக இல்லை. அந்த இரவு அந்த வீட்டின் அறையில் ஒளி மாறியது. திடீரென அந்த கில்லர் கருப்பு உடையில் அவர்கள் முன்னே வந்தான். அவன் முகம் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவன் கைகளை பார்த்தபோது அதில் உள்ள கத்தி அனைத்தையும் உணர்த்தியது. நீங்கள் இங்கு வரவேண்டும் என்று நினைத்தீர்களா என்றான் அவன் குரலில் ஒரு பீதியுடன். அவர்கள் அனைவரும் ஓட முயன்றனர். ஆனால் அந்த வீட்டின் கதவுகள் மூடப்பட்டது. கிஷோர் தனது நண்பர்களுக்கு ஒரு திட்டத்தை கூறினான். நாம் இணைந்து போராட வேண்டும் என்றான். அவர்கள் கில்லருக்கு எதிராக போராடத் தொடங்கினர். ஆனால் அந்த கில்லர் மிகவும் திறமையானவன். அவர்களை ஒவ்வொன்றாக தாக்கினான். ஒரு நேரத்தில் அலெக்ஸ் அவன் தைரியத்தை சேர்த்து கில்லரின் பின்னால் ஓடினான். ஆனால் கில்லர் அவனை பிடித்தான். நீங்கள் என்னை நிறுத்த முடியாது என்றான் அவன். அப்போது எலுமலை கில்லரின் கையை பிடித்து கத்தியை அவனிடம் இருந்து பறித்தான். இப்போது நாங்கள் உன்னை நிறுத்துகிறோம் என்றான். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கில்லரை வீழ்த்தினர். ஆனால் அவர்கள் வெற்றியுடன் வெளியே வந்தபோது அந்த வீட்டின் மர்மம் இன்னும் தீரவில்லை. அவர்கள் அந்த இரவின் பயத்தை மறக்க முடியாது. ஆனால் அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் இணைந்து அந்த கில்லரை எதிர்கொள்வதில் வெற்றியடைந்தனர். அந்த இரவு அவர்கள் காடுகளை விட்டு வெளியே வந்தபோது அந்த வீட்டின் கதவுகள் மேலும் ஒருபோதும் திறக்காது என்று உறுதியளித்தன.